அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னிராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கன்னிராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க. மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னிராசிங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கன்னிராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் கன்னிராசி நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வணங்கண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு ரெகுலராக நீங்கள் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதியப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற கருத்து முதல்களும் அல்லது பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் அதாவது முக்கியமா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு கண் கழுத்து அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது ஃபீவர் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இஷ்யூ சின்னதாக இருக்கும் போதே ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா தேவையற்ற மெடிசன் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கூடுதல் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரின் சுச்சுவேஷனுக்காகவோ அல்லது உங்களுடைய ஒர்க்கின் சுச்சுவேஷனுக்காகவோ அல்லது நீங்கள் செய்கின்ற சுய தொழிலுக்காகவோ நீங்கள் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ அடிக்கடி பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் மியூசிக்ல ஆர்வம் அதிகமாக இருக்கவங்க இப்போ நீங்கள் ஒரு நல்ல சான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் சினி ஃபீல்டில் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா சினி ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஸோ பொதுவாக சுக்கிரன் அப்படி அழகுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில நண்பர் துணி கடை ரன் பண்ணோம் அல்லது ஒரு ஸ்டோர் ரன் பண்ணோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த தை மாதம்
ஆரம்ப உன்னதமான மாதமா நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் செவ்வாய் உங்களுடைய 4வது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஹெல்த்லையோ அதே சமயம் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ரொம்பவே கம்மியாக ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய குடும்பத்தாருக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா புதிதா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி புதிதாக ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா புதிதாக ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கை கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் பேங்க்ல லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணித வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதி சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறை ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நல்ல லாபம் ஈட்டுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப சிறந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய செவ்வாய் கூட கலவையை புதனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பில் இன்கேஸ் இது நாள் வரைக்கும் அவ்வப்போது கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாக இருப்பதற்கும் மேலும் இப்போ இந்த தை மாதத்துல நீங்க எக்ஸாம்ஸ் எதிர்கொள்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க எதிர்பார்த்தோம்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் கேத்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதனால் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய அழகுக்கு இது ஒரு நாள் வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே மாதிரி இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் கடவுள் வழிபாடு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விருப்பப்பட்ட மாதிரி கடவுள் வழிபாடு செய்து கொள்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தாரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற காரணத்தினால நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்புக்கும் இந்த மாதம் கூட்டிட்டு போயிட்டு வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு சனீஸ்வரர் உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எந்த ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு கெடு பலன்களுக்கு பதிலாக நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்க கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த தை மாதம் முழுவதுமே நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் அளவுக்கு அதிகமான உணவு உட்கொள்றதுனாலையோ அல்லது இந்த துரித உணவுகள் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் உட்கொள்ளக்கூடிய காரணத்தினாலேயோ உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஸ்டொமக் இஷ்யூ அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ சூரியன் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக
காலமாக வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக தொழில் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அல்லது இருக்கின்ற தொழிலே வந்து நீங்கள் ஒரு 10 பேரோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களோ வைத்து வேலை வாங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய கன்னி ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் இவருக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகுது. ஏன்னா இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் விஷயமாவோ அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட பிரச்சனை இருக்கும், அதாவது இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் கேஸ்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு தடவை மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் இப்போ உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்துல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்த்த நம்ம சொத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ சுபத்துவம் வாய்ந்த குரு பகவான் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. எப்பவுமே 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தை எந்த ஒரு பாவ கிரகம் பார்த்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கெடு பலன்கள் ஏற்படுவது வந்து உறுதிங்க. ஆனால் அதே சமயம் வந்து ஒரு சுப கிரகம் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்குங்க. இதில் முக்கியமான ஒரு பெரிய தடை வந்து திருமண தடைங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க, சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல வரன், நீங்கள் ஆண் மகனாக இருந்தாலும் சரி அல்லது பெண் மகளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே நம்மளுடைய கன்னி ராசி கூட அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் பலன்கள் கிடையாதுங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம்